ராகுல் காந்தியோட ட்வீட்ஸினுடைய இம்ப்ரெஷன் எவ்வளோன்னு கேட்டால் 48 மில்லியன். அதே மோடி அதே 30 ட்வீட்ஸ் அப்படிங்கிறது 21 மில்லியன். இது சோசியல் மீடியாவில். இவர் சொல்கிற அந்த ஊசலாட்டத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க யார்? பெரும்பாலும் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அதில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த ஊசலாட்டத்தில் அதில் ஒரு கணிசமான பங்கு இருக்குல்ல, அவங்க டிசைடிங் ஃபேக்ட். அவங்க மத்தியில் ராகுலின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. அவர் மோடியின் செல்வாக்கு சரிந்திருக்குதுன்னு சொல்ற நபர் மொத்த பேட்டிலையும் ராகுலின் செல்வாக்கு உயர்ந்திருக்கு சொல்லவே இல்லை. அப்போ அதுல திட்டமிட்டு ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்குது, பேட்டிக்கே ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ராகுல் போற இடத்துல மக்கள் கூடுறாங்க, அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு, மக்கள்கிட்ட இருந்து நெருங்கி இருக்கிறார். இது குறித்து எதுவும் பேசல. மாறாக இதே பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லாது, இந்த இவர் பத யாத்திரை போனார்ல, ஒரு யாத்திரா போனார்ல, அந்த யாத்திரையை கிண்டல் பண்ணார். நீங்கள் என்ன யாத்திரைக்கு போகிறீங்க, இதனால் என்ன பிரயோஜனம்னு சொல்லி பீகாருக்குள்ள இங்கே இருக்கும்போது நீங்கள் யாத்திரைக்கு போயிட்டுருக்கீங்கலாம் பேசினார். ஆனால் அது மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரித்து இருக்கிறது, ராகுலை மக்களுக்கு நெருக்கமாக மாற்றிட்டு இருக்குது.